தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது வாரம் புதன்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வார்த்தையாம் இறைவன் உங்களை இந்த நாள் முழுவதும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எபிரேயர் 4:12 ஆண்டோடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாலம் வரை ஊடுருவி பாயக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 3:3 இது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது. அதையே பேதுரு சொல்லுகின்ற பொழுது 2 பேதுரு 1:21 தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களால் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு, அது ஒருபோதும் மனித விருப்பத்திற்கு உண்டானது அல்ல என்று சொல்லப்படுகின்றது. இப்படி தூய ஆவியால் எழுதப்பட்ட இந்த வார்த்தை தான் வாழ்வுக்கு வழியாகும், வழிக்கு ஒளியாகும் இருக்கிறது என்று சொல்லி திருப்பால் 101:105 சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டோடைய வார்த்தை சம்மட்டி போனது என்று சொல்லி எரேமியா சொல்லுகின்றார். ஆண்டோடைய வார்த்தை குணப்படுத்தக்கூடியது என்பதை திருப்பால் 107:20 படிக்கின்றோம். ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகம் கொடுப்பாராக என்று சொல்லி, பச்சிலையோ மருந்துகளோ குணப்படுத்த முடியாது, ஆண்டவர் தன் வார்த்தையை குணப்படுத்தும் என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. திருநூலில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர் மிகுந்த, குணப்படுத்துகின்ற, விடுதலை தருகின்ற, வெற்றியை வெற்றுக் கொடுக்கின்ற, வழிகாட்டுகின்ற ஒரு செம்மையான ஒரு கருவியாக இறைவன் அதை பயன்படுத்துகின்றார். எனில் அது கடவுளுடைய வார்த்தையாக இருப்பதினாலே இந்த வார்த்தை எந்தெந்த விலங்கிலே செயல்படுகின்றது என்பதை பவுலடியார் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகின்ற பொழுது, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது. அது செய்கின்ற செயல்பாடுகளை பாருங்கள். அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதன் வழியாக மனிதன் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இறை வார்த்தை மனிதனை தேர்ச்சி அடைய செய்து நற்செயல் செய்வதற்கு அவனுக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த இறை வார்த்தை தான் அன்று இன்றைய முதல் வாசகத்திலே படிக்கின்ற பொழுது ஆலயத்திலே கண்டெடுக்கப்படுகின்ற திருநூலாக இருக்கின்றது. அதை இல்கியா என்ற குரு கணக்கனிடம் ஒப்படைக்க, கணக்கன் அதை படித்து பார்த்துவிட்டு அதை உடனே அரசனிடம் சென்று அரசனுக்கும் படித்தை காண்பிக்கின்றார். இந்த இறை வார்த்தை மனித உள்ளத்தை தொடுகின்றது. அரசனை தொட்டவன் அரசன் என்ன செய்கின்றான்? உடனே தன் ஆடைகளை கிழித்து கொள்ளுகின்றான், தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றான். இறை வார்த்தை அவனுடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்தது, அவனை சீர்தூக்கி பார்க்க செய்தது, அவனுடைய வாழ்வை செம்மையாக்க துணை புரியதாக இருந்தது, அவனுக்கு கற்றுக் கொடுத்து கண்டிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய மூதாதையர்கள் இதோ இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதினால்தான் இந்த அடிமைத்தனமும் இந்த துன்பங்களும் நமக்கு வந்திருக்கின்றன, அதற்கு நாமும் பொறுப்பு என்று சொல்லி தன்னையை தாழ்த்தி கொண்டு மக்களை ஒன்று கூட்டுபவனாக இருக்கின்றான். அன்பு சகோதரமே, இதே இறை வார்த்தை தானே நாம் கரங்களை ஏந்தி ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே படிக்க கேட்கின்றோம். நாமும் வீடுகளிலே படிக்கிறோம். இந்த வார்த்தை என் உள்ளத்தை தொடுகின்றதா? என் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்க எனக்கு துணை புரிகின்றதா? எனக்கு நற்பயிற்சி கொடுக்கக்கூடிய நல்வாழ்வாக, நல்வழியாக அமைந்திருக்கின்றதா? இறை வார்த்தை சக்தி வாய்ந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் அரசன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இப்படி இறை வார்த்தையால் தூண்டப்பட்டவன், இறை வார்த்தையால் தொடப்பட்டவன் அப்படி சும்மா இருந்து விடவில்லை, அமைதியாக இருந்து விடவில்லை. என்ன செய்கிறான்? மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி மீண்டும் அந்த வார்த்தைகளை மக்கள் அனைவருக்கு முன்பாலும் வாசிக்கின்றான், அனைவரும் கேட்கும்படி செய்கின்றான். கேட்கும்படி செய்து கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்க மக்களை அழைக்கின்றான். இதோ இந்த இறை வார்த்தையில் இருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி கடவுளோடு அரசன் உடன்படிக்கை செய்து கொள்கின்றான். மக்களும் அரசனோடு சேர்ந்து அந்த உடன்படிக்கைக்கு தங்களை ஒப்புவிக்கின்றார்கள். இறை வார்த்தை நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் நம் வழிகளிலே, செயல்முறையிலே காட்டப்பட வேண்டும். அதைத்தான் இறைவார்த்தையின் செயல்பாடாக இருக்கின்றது. அதைத்தான் யாக்கோபு சொல்லுகின்ற போது, இறை வார்த்தையை வாசிப்பவர்களாக இருந்து மட்டும் உங்களை ஏமாற்றிக் கொண்டார்கள், மாறாக அதை வாழ்ந்து காட்டுபவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுவார்.
நாம் விவிலியத்தின் முதல் பக்கத்திலிருந்து திருவெளிப்பாட்டின் இறுதி அதிகாரம் வரைக்கும் படித்து மனப்பாடம் செய்வதில்லை வல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு என் உள்ளத்தையும் என் வாழ்வையும் ஊடுருவி என்னிலே பாய்ந்திருக்கின்றது, அந்த வார்த்தை எந்த அளவிற்கு என் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இருக்கின்றது, என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் என்று சொல்லி இயேசு மத்தேயு 7 சொல்லி இருக்கின்றார். நாம் இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்ல, வாசிப்பவர்களாக மட்டுமல்ல, மாறாக அந்த வார்த்தையால் தூண்டப்பட்டவர்களாக அந்த வார்த்தையின் வழியில் நடப்பவர்களாக இருக்கின்ற பொழுது அன்று அரசன் மக்களோடு சேர்ந்து உடன்படிக்கை செய்து கடவுளோடு இருந்த உறவை புதுப்பித்து கொண்டதை போல தன் மீதும் தன் இனத்தின் மீது இருந்த சாபத் தலைகளை அவன் உடைத்து போட்டு மக்களுக்கும் தனக்கும் விடுதலையை பெற்றுக் கொடுத்ததை போல நாமும் இறை வார்த்தையின் வழி வாழ்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம் வழியாய் பிறரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு வழியாகவும் வாய்ப்பாகவும் இருப்போம். அத்தகைய அருளை கேட்போம். இறைவன் தாமே வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் தங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை மனு உருவான இறைவன் மரியின் உதிரத்திலே தங்கி அவரை ஆசீர்வதித்து அவர் வழியாய் இந்த உலகிற்கு மீட்பினையை கொண்டு வந்ததை போல அதே வார்த்தை மனு உருவான தெய்வன் நம் உள்ளத்திலும் குடிகொள்வாராக. நம் வழியாய் பிறருக்கு மகிழ்ச்சியின் சமாதானத்தின் தூதுவர்களாய் நம்மை மாற்றுவாராக. ஜெபிப்போமா. இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றின் துதிகனத்தை ஏறெடுக்கின்றோம். இயேசுவே, உம்முடைய வார்த்தை இந்த நாள் முழுவதும் எங்களை ஆட்கொள்வதாக, எங்களை முழுவதுமாக நிரப்புவதாக. உம்மால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களாக நாங்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூய்மை பெற்றவர்களாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவோமாக. எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயல்களும் உமக்கு சான்று பகரக்கூடியதாய் அமைவதாக. இயேசுவே, மக்கள் ஒவ்வொருவரையும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து வழிநடத்தும். இந்த நாளுக்கு அவர்களுக்கு தேவையான கிருபைகளையும் நன்மைகளையும் கொடைகளையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் ஆசீர்வையும் கொடுத்து உமது அன்பிலே நிலைத்திருக்கச் செய்தருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வாழ்வு தரும் வார்த்தை தானே வழிகா